ராஜன் வெளியே போயிருக்கான். பாக்யா, என்ன தெரியல. வாங்க, உள்ள வாங்க. ராஜன் உன் மகனா? ஆமா, நம்ம மகன், உங்க புள்ள. அப்ப நீங்க புயல்ல திசை மாறி போயிட்டீங்க. வடிவேலோட தொல்லை தாங்க முடியாம நான் ஊரை விட்டே போயிட்டேன். உங்களை எங்கெல்லாமோ தேடினேன். கடைசியில நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு குழந்தையும் கையுமா நான் வந்து பார்த்தப்போ நீங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்பாதனா ஒதுங்கியே வந்துட்டேன். பாக்யம், எதையோ கேள்விப்பட்டு என்னென்னமோ நினைச்சு நான் உன்னை இழந்துட்டேன். விதிதான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. ஆனா இனிமே நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ போயிட்டா. பாக்யம், என்ன தொடாதீங்க. ஒரு காலத்துல இந்த பிரிவு தண்டனையா நினைச்சேன். இப்ப இந்த வாழ்க்கையை தோமா நினைச்சு வாழ்றேன். வச்சிடாதீங்க. அம்மா, 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 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரையும் அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆசீர்வாதத்துக்காக. அம்மா, என்னாச்சுமா? அவர் இங்க வந்தாரு. இங்கயா? எப்ப? எதுக்கு? மகளை தேடி வந்தாரு. மகனை பத்தி தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. நீ ஏன் சொன்னியா? என்ன சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, இப்ப நீ ஏன் சொன்ன? ராஜா, உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் கோவக்காரர், பிடிவாத குணம் உள்ளவரே. நீங்க 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது ஏதாவது சங்கடங்கள் விளையுமோன்னு பயந்தேன். ஆனா அவரே இங்க வந்து ராஜா யாருன்னு கேட்கும் போது அவன் உங்க மகன் தான் நான் சொல்லலன்னா நான் நடத்துக்கிட்டவன் அர்த்தம் ஆயிடாதா? ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு ஆசை. அது இப்பவே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுது. இப்ப சொல்லலன்னா அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். என்ன நீ என்ன சொல்ற? என்னுடைய தவம் உண்மையானதா இருந்தா நான் சுமங்கலியா போய் சேரணும். அது பாக்கி எனக்கு கிடைக்கும். காலம் வரும்போது எனக்கு பக்கத்திலே உங்க அப்பாவை நீ அடக்கம் பண்ணணும். வாழ்வில் ஒண்ணு சேர முடியாதுன்னா செத்த பிறகாத ஒரு பக்கத்திலே நிரந்தரமா இருக்கணும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன் காதலை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளாயிட்டேன்.
அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத. முதலாளி, இத உங்ககிட்ட சேர்க்க முடியா ராஜன் சொல்லிட்டு போனாரு. ஃபிஷிங் கார்பரேஷன் ஷேரு இதெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி எழுதப்பட்ட பத்திரம். இதெல்லாம் ராஜன் திருப்பி கொடுத்தேன் தெரியுமா? அதாங்க, உங்களுக்கு பரம விரோதியா இருந்தவர் எப்படி எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்தி எழுதியிருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாது, உனக்கு புரியாது. ஏன்னா ராஜன் என்னோட மகன், பாக்கியத்தோட மகன். பீட்டர், எனக்கு ராஜன் உடனே பார்க்கணும் போல இருக்கிற. தேவி, நீ ரொம்ப அவசரப்பட்ட. செல்வநாயகம் என்னுடைய அப்பா, உமா என்னுடைய தங்கச்சி. போதுமா? நேரம் வரும்போது இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வா. ராஜன் எங்க அப்பாவுடைய ஆட்கள் கட்டி தூக்கிட்டு போறாங்க. எங்க கலெக்டர் பங்களாக்கு. சரி, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு. சரி. முடியாது. கைய கட்டி போட்டு கையெழுத்து போட சொன்னா காலாலியா போடுவேன். ராஜன், செல்வநாயகம், நெருங்காதே, சுட்டுடுவேன். ராஜனை இறங்கி வர சொல்லு.
ராஜன் சீக்கிரமா போ. அம்மா ராஜன் சீக்கிரமா போறோம். அம்மா ராஜன் சார் போலீஸ். இரு கண்கள் மூடி செல்லும் போதும் ஒரே மௌனம். ஒரு சங்கில் தானே பாலை உண்ணும் ஒரே ஜீவன். சொர்க்கத்திலே இது முடிவானது, சொர்க்கம் என்றே இது முடிவானது. காதல் ஒரு வேதம், அது தெய்வம் தரும் கீதம். தாலாட்டுதே தாலாட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம். தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம். இது காதல்